தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா ஆராதனை செய்கின்றேன். எம்மை ஒளிர செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி எம்மை தேற்றும் என் கடமை என்னவென்று காட்டும். அதை கருத்தாய் புரிந்திட தூன்றும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளபடி எம்மை நடத்தும் ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவாம் ஆராதனை செய்கின்றேன். மன்றாடுவோமாக. இயேசுவின் பிறப்பு நம் மீட்பாக இருக்கிறது. அன்பின் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம். உமது மேலான கிருபைக்காக நன்றி கூறுகின்றோம். இது முதல் பகுதியாக இங்கு வந்திருக்கும் அனைத்து அன்பியங்களையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக கிறிஸ்து பிறப்பு என்பது உறவை வளர்க்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் இங்கிருக்கும் ஒவ்வொருவரும் தங்களுடைய குடும்பத்தை மட்டுமல்ல, அடுத்தவரையும் அன்பு செய்து அடுத்தவரும் ஏற்றுக்கொண்டு வாழவும், குறிப்பாக இங்கே இருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளையும் நிறைவாக ஆசீர்வதியும். எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு பிறக்கும் பொழுது இந்த உலகத்தில் எவ்வாறு மகிழ்ச்சியும் சமாதானத்தையும் கொண்டு வந்தீரோ, அதே போல் இந்த குழந்தைகள் மத்தியிலும் இவர்கள் வழியாக குடும்பத்திலும் சமுதாயத்திலும் மகிழ்ச்சியும் ஒற்றுமையும் கொண்டு வர வேண்டியும் மன்றாடுகின்றோம். அன்பின் ஆண்டவரே, இங்கே இருக்கும் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதியும். இந்த மன்றாட்டுக்கெல்லாம் ஆண்டவராக கிறிஸ்து வழியாக பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன். நாம் கலை நிகழ்வுகளுக்கு செல்வோம். முதல் கலை நிகழ்ச்சியை நம்முடைய மத்திய அன்பித்தார் நமக்கு நிறைவேற்றுவார்கள். 2வது மார்க் அன்பியும், 3வது சவேரியா அன்பியும், 4வது அசிசியார் அன்பியும். ஓகேங்களா? நடுவில் நம்முடைய சாமி டான் போஸ்கோ சாமி ஒரு கிறிஸ்மஸ் மெசேஜ் ஷார்ட்டாக கொடுப்பார். Jingle bell, jingle bell, jingle bell rock. A jingle bell swinging, jingle bell ring. Snowing and blowing up bushels of fun. Now the jingle hop has begun. Jingle bell, jingle bell, jingle bell rock. A jingle bells chiming, jingle bell time. Dancing and prancing in Jingle Bell Square. In the frosty air, what a bright time. It's the right time to rock the night away. Jingle bell time is a swell time to go gliding in a one-horse sleigh. Giddy up, jingle horse, pick up your feet. A jingle around the clock. Mix and a mingle in the jingling beat. That's the Jingle Bell. Jingle bell rock, jingle bell chiming, jingle bell time. Snowing and blowing up bushels of fun. Now the jingle hop has begun. Jingle bell, jingle bell, jingle bell rock. Jingle bells chiming, jingle bell time. Dancing and prancing in Jingle Bell Square. In the frosty air, what a bright time. It's the right time to rock the night away. Jingle bell time is a swell time to go gliding in a one-horse sleigh. Giddy up, jingle horse, pick up your feet. Jingle around the clock. A
மிக அருமையாக நடமாடிய நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் மீண்டும் கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்ளலாம். ஒரு நாளில் ப்ராக்டிஸ் பண்ணி ஆடினாங்க நினைக்கிறேன். மிக அழகாக ஆடினாங்க. இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணால் சூப்பராக ஆடுவாங்க. அடுத்த அன்பியும் Oh, come let us adore Him. Oh, come let us adore Him. Oh, come let us adore Him. Christ the Lord. மனோ மகிழ்வோடே அனைவரும் வாரும் 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 பெத்லேயோருக்கு. பாருங்கள் தேவ தூதனின் ராசாவை வாரும் வணங்குவோமே வாரும் வணங்குவோமே வாரும் வணங்குவோமே பாலனை. மந்தையை விட்டேதான் மாட்டு கொட்டில் நோக்கி வந்த இடையர்கள் வணங்கினார். சந்தோஷமாக நாமும் போவோம் வாரும் வாரும் வணங்குவோமே வாரும் வணங்குவோமே வாரும் வணங்குவோமே பாலனை. அநாதி பிதாவின் அநாதி சுடனை மனித வேஷமாக காணுவோம். துணிகளாலே சுற்றிய பாலனை வாரும் வணங்குவோமே வாரும் வணங்குவோமே வாரும் வணங்குவோமே பாலனை. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Good tidings we bring to you and your king. Good tidings for Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. Thank you. மிக அழகாக பாடிய மார்க் அன்பி குடும்பத்தை சேர்ந்த அனைத்து உறுப்பினருக்கும் நன்றி. அன்பார்ந்தவர்களே, அடுத்தபடியாக புனித சவேரியார் அன்பத்தை சார்ந்த அன்பியத்தில் உள்ளவர்கள் திருப்பாடல் 23-43 வாசிக்கப் போகின்றார்கள். குழந்தை இயேசு பிறக்கும் பொழுது மாட்டுத் தொழுவத்தில் பிறந்தார். நல்ல ஒரு ஆயனாக இருந்தார். மக்களை வழிநடத்தினார். அடிப்படையில் திருப்பாடல் 23 வாசிக்க பிள்ளை அழைக்கின்றேன். அடுத்து செல்வா புண்ணி வெடிப்பா தேத்தேன்னு மேலே சல்லாத்தாக்கி படுக்கின்ற நாள் எச்சின் உன் கூட நெருங்கன்னு தேத்து உன் கண்முனுக்கு பாசேன்னு உன் அனுமதி பூ சேர்ந்தே பாய்ச்செந்தது உண்மை பாடல் ஒரு அருளம் சொல்லிட்டு வரும். நானும் ஆண்டிக்கிறேன் எழுந்த அக்கறைக்குள்ள பெரிய பத்து சும்மா நானும் நினைப்பா ஆதரனை பாதுகாப்பா நெடுங்காலம் வாழ வைப்போம். நாத்தி பேர் பத்திலும் செய்தவா எதை கண்டு உன்னைக்கு கணவன மத்த படிக்க நனவன் செய்கிறான் துணை செய்வா நனவன் நின்று படிக்க எலும்படி செய்வா அதோட எனக்கு எனக்கு படுத்தும் மம்மி கிட்டதா அப்பா சேர்ந்து அந்த தலையோட மனமே என் பெண்மனை கடவுளை போலாக்குவா உயிர்ந்தெத்து நட்டி சொல் இதான் நடுவாக்கு எனக்கு நன்றி. பண்ணுங்க சத்தமாக பார்க்காம திருப்பாடல் 23 மிக அழகாக சொன்னாங்க. இப்போ 2 அன்பியும் நல்லா பாடினாங்க.
நான் ஒரு கேரள் சாங் பாட போகிறேன். அமைதியான நேரமே மன்னவன் முதித்தாரே, மாட்டுக்கூடிலில் மரியின் மடியில் மாபரன் பிறந்தாரே. அமைதியான நேரமே மன்னவன் பிறந்தாரே, மாட்டுக்கூடிலில் மரியின் மடியில் மாபரன் பிறந்தாரே. இணையில்லாயன் துணிகளில் போதிந்து அருள்மழை பொழிந்தாரே. பனிவிடும் வேலை பாலன் இயேசு மனுவுருவானாரே. வாருங்கள் வாருங்கள் நம் இறைவனை ஆராதிப்போம். வாருங்கள் வாருங்கள் நம் இறைவனை ஆராதிப்போம். அமைதியான நேரமே மன்னவன் பிறந்தாரே, மாட்டுக்கூடிலில் மரியின் மடியில் மாபரன் பிறந்தாரே. அவ்வளோதான் பாட்டு. அதனால் அமைதியான நேரத்தில் கடவுள் பிறந்தார். ஆனால் நான் சத்தமாக பாடினேன். அதன்படியாக இறுதியாக புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய அன்பித்தில் உள்ள இறை மக்கள் கிறிஸ்து பிறப்பு பாடல் பாட வருகிறார்கள். ஆரீராரீரோ 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 ஆரீராரீரோ. சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுறங்கு, முத்தமிழ் சொத்தே முல்லைப்பூ மொட்டே கண்ணே கண்ணுறங்கு. சக்கரை முத்தே சந்தன பொட்டே கண்ணே கண்ணுறங்கு, முத்தமிழ் சொத்தே முல்லைப்பூ மொட்டே கண்ணே கண்ணுறங்கு. அன்னை மரியின் செல்வமே விண்ணக தேவ திலகமே கண்ணே நீயும் கண்ணுறங்கு. ஆரீராரீரோ 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 ஆரீராரீரோ. கந்தையில் நீயும் மகிமை கண்டாய் கண்ணே கண்ணுறங்கு, தந்தையின் அன்பை எமக்கு தந்தாய் கண்ணே கண்ணுறங்கு. கந்தையில் நீயும் மகிமை கண்டாய் கண்ணே கண்ணுறங்கு, தந்தையின் அன்பை எமக்கு தந்தாய் கண்ணே கண்ணுறங்கு. மந்தையில் ஆயர்கள் தோழமை கொண்டாய் கண்ணே கண்ணுறங்கு, மந்தையில் ஆயர்கள் தோழமை கொண்டாய் கண்ணே கண்ணுறங்கு. விந்தையில் வந்து வேந்தர்கள் நின்றார் கண்ணே கண்ணுறங்கு. ஆரீராரீரோ 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 ஆரீராரீரோ. விண்ணில தூதர் கீதங்கள் கேட்க கண்ணே கண்ணுறங்கு, மண்ணிலே மாந்தர் நாதங்கள் சேர்க்க கண்ணே கண்ணுறங்கு. விண்ணிலே தூதர் கீதங்கள் கேட்க கண்ணே கண்ணுறங்கு, மண்ணிலே மாந்த நாதங்கள் சேர்க்க கண்ணே கண்ணுறங்கு. கண்கவர் விண்மீன் உன் புகழ் காட்ட கண்ணே கண்ணுறங்கு, கண்கவர் விண்மீன் உன் புகழ் காட்ட கண்ணே கண்ணுறங்கு. தென்றலும் மெல்லிய தேனிசை மீட்ட கண்ணே கண்ணுறங்கு. ஆரீராரீரோ 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 ஆரீராரீரோ. சக்கரை
தாய் சொத்தே முல்லைப்பூ மொட்டே கண்ணே கண்ணுறங்கு. அன்னை மரியின் செல்வமே விண்ணக தேவ திலகமே கண்ணே நீயும் கண்ணுறங்கு. ஆரீராரீரோ 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 ஆரீராரீரோ. மிக அருமையாக அழகாக பாடினார்கள். அன்பானவர்களே, இந்த ஒன்று கூடல் என்பது நாம் அன்பியங்களாக கலந்து கொள்ள வேண்டும். அதுதான் நீங்கள் என்ன தான் அன்பியம் வழியாக வச்சாலும் நாங்கள் ஒருவர் தான் பாடுவோம், ஒருவர் தான் நாங்கள் நிகழ்ச்சிலாம் கொடுப்போம் என்பது அல்ல. நீங்கள் நல்லா கொடுக்குறீங்களோ இல்லையோ அன்பியங்கள் வழியாக நீங்கள் வரலாம். ஒரு 5 பேர் 6 பேர் முதல்ல மத்தேயும் மிக அழகாக அவங்க சின்ன சின்ன குழந்தைகளாக ஒன்று உருவாக்கி அங்கெல்லாம் டான்ஸ் ஆடினாங்க. அதே போல் மார்க்கும் அவர்கள் முடிந்த அளவுக்கு ஒன்றாக வந்தார்கள். மீதி அன்பியங்கள் வரக்கூடிய அன்பியங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் அன்பியங்களாக ஒன்றாக வர வேண்டும். அதுதான் முதல் எய்மாக இருக்கிறது. தனிமையாக நம்ம பாடினா கூட நம்ம பாடி போயிடலாம். ஆனால் அன்பியங்கள்லாம் சேர்ந்து வருவது தான் இந்த அன்பிய கூட்டம் நான் வைக்கிறோம், அந்த அன்பிய பிறப்பு விழாவை நம்ம வைக்கிறோம். அதனால் நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. நாம் 7 பிறப்பு அந்த பாடலை நாம் சொல்லி கொடுத்தோம். அந்த 7 பாட்டில் உங்களுக்கு பிடித்த பாடலை நீங்கள் அன்பியங்களாக பாடலாம். அதுவே மிக அழகாக இருக்கும். அன்பியங்களாக அந்த அந்த ட்ரம்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அன்பியங்களாக ஒரு 5-6 பேர் 10 பேர் உள்ளே வரலாம். ஆனால் செசிலி அம்மா ஃபீஸ்டன் மட்டும் கவுண்டிங்லாம் கேட்குறீங்க, எவ்வளோ பேர் வரணும் வரக்கூடாது அதெல்லாம் கேட்குறீங்க. ஆனால் இப்போது ஒருத்தர் சிங்கிளாக பாடுறீங்க. அது அன்பியுடைய ஒரு மேன்மையாக இல்லை. அதனால் நீங்கள் அன்பியம் வரும்பொழுது குழுக்களாக வாங்க. அதுதான் அன்பியத்துடைய ஒரு மேன்மையாக இருக்கிறது. இறுதியாக எவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது இடையர்களுக்கு நற்செய்தி அறிவிக்கப்பட்டதோ அதே போல் நம் அனைவருக்கும் நற்செய்தியை கொடுக்க வருகின்றார் நம்முடைய ஆன்மீக குரு. கைகளை தட்டி நாம் அன்போடு அவரை வரவேற்போம். பிரியமானவர்களே, டிசம்பர் 14 செயின்ட் ஜான் ஆஃப் த கிராஸ் அப்படி ஒரு புனிதருடைய திருவிழாவை நம்ம கொண்டாடணும். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டரோட ரொம்ப நெருங்கி இருந்திருக்கிறார். ஒரு மிஸ்டிக்னு சொல்லுவோம், ஆன்மீகவாதின்னு சொல்லிட்டு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, கடவுளுடைய பிரசன்னம் நம்ம வாழ்க்கையில் இருக்கும்போது அது ஒரு பிளஸ்ஸிங்காகவே ஆசீர்வாதமாகவே இருக்குன்னு சொல்கிறாரு. நம்ம பைபிள்லையும் படிச்சிருக்கோம் கடவுள் அன்பு அப்படின்னு. இயேசுநாதருடைய பிறப்பு அந்த அன்பு தான் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்திருக்காரு. அந்த அன்பில் நிறைய அடங்கியிருக்கிறது. பாவங்களை மன்னிக்கணும், நோய்களை குணப்படுத்தணும், தீய எண்ணங்கள்லேருந்து விட்டு போகணும். அது மாதிரி நிறைய பணிகள் ஆண்டவர் இயேசுநாதர் செஞ்சுருக்கிறாரு. இந்த ஆண்டவர் நோக்கி போகும்போது பிரியமானவர்களே, நம்ம மட்டும் தனியாக போகக்கூடாது, நம்மளோடு சேர்ந்தவனுக்கு கூட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க. பொய் சொல்கிறேன்னு வச்சிங்களேன், பொய் சொல்கிறது பொய் சைத்தானுடைய தந்தைன்னு நமக்கு பார்க்குறோம். அதாவது ஒரு முறை பொய் சொல்லும் போது அந்த தந்தையை நம்ம கூட அழைக்கிறோம். அவர் மட்டும் தனியாக வர மாட்டார், அவங்க வீட்டுக்காரையும் கூப்பிட்டு வருவார். அவங்க அப்பாவும் அம்மா கூட இருக்கும் போது என்ன குழந்தைங்க அனாதையை வெளியே இருக்க மாட்டாங்க. அந்த குழந்தை குட்டியும் வரும். ஏன்? பொறாமப்படுறது, திட்டுறது, கோவப்படுறது, அப்படிப்பட்டவங்கெல்லாம் குழந்தை குட்டிலாம் செய்யுது. இது சைத்தானுடைய குடும்பம். பார்த்தீங்க, அந்த குடும்பத்தை நம்ம ஒரு முறை போய் சொல்லும் போது இப்படி ஒரு நடந்தது. ஆனால் ஒரு முறை ஆண்டவரை அன்பு செய்யும் போது, அவரை நோக்கி போகும்போது நம்ம மட்டும் தனியாக போக மாட்டோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரோட போவோம். அப்படி போகும்போது தான் அவருடைய பிரசன்னம் நம்ம வீட்டில் இருக்கும், அவருடைய நம்ம வாழ்க்கையிலும் இருக்கும், நம்ம குடும்பங்கள்லையும் இருக்கும். அதனாலுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று நம்மளோடு இருக்கும். இப்போ நம்ம அன்பியமாக ஒன்று சேர்ந்து இந்த திருவிழாவை கொண்டாடுறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் கிறிஸ்மஸ் விஷஸ் ஷேர் பண்ண வந்திருக்கிறோம். இதில் நமக்கு என்ன முக்கியம்? ஃபாதர் சொன்ன மாதிரி நம்ம உறவுகளை வளர்க்கணும், அன்பை பகிர்ந்துக்கணும். அதான் நம்ம திருச்சபை கிறிஸ்துவலாகி நமக்கு கொடுக்கப்பட்ட கடமை. ஸோ அதை கடைப்பிடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த வருஷம் இந்த கிறிஸ்மஸ் இந்த திருவிழாவில் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். இது அதே மாதிரி அந்த அன்பு எப்படி நம்ம குடும்பங்களில், நம்ம அக்கம் பக்கம் உள்ளவங்களில், நம்ம அன்பிய சகோதரர்களுக்கு கொடுக்கணும் என்பதையும் புரிந்து கூடிய இந்த திருவிழா நமக்கு சுட்டி காட்டுகிறது. அதான் பிரியமானவர்களே, பக்கத்தில் உள்ளவங்களும் சரி, நெய்பர்ஸும் சரி, நம்ம அன்பியத்தில் உள்ள அக்கம் பக்கம் உள்ளவங்களும் சரி, அவங்களுடைய துன்பத் துயரங்களை நம்மளும் பங்கெடுக்கணும். அவருடைய தேவைகளுக்கு பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு அன்புமயமாக இருக்கணும், ஒரு குடும்பமாக நம்ம வளரணும் என்ற ஒரு முக்கியத்துவம் இந்த கிறிஸ்மஸ் கேதரிங்க்கு நமக்கு வெளிக்காட்டுகிறது. இந்த கருத்தோடு நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்குவோம், அதே மாதிரி மக்களோடு நெருங்கி ஒன்றித்து செயல்படுவோம். ஆண்டவர் நம்மோடு இருப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். கலை நிகழ்ச்சிகளை கொடுத்த அனைத்து அன்பியங்களுக்கும்
மேடை ஏறி நிகழ்வுகளை தந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். அருமையான ஒரு செய்தியை தந்து நமக்கு கிறிஸ்து பிறப்பு விழாவினுடைய செய்தியை தந்து நம்முடைய ஆன்மீக குரு ஜான் போஸ்கோ அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் போர்டு வச்சாங்க, அதனால் நீங்கள் போயிட்டு உங்களுடைய இடங்களில் அமர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் பாருங்கள், இது வரைக்கும் உங்களுடைய அன்பியத்தில் இவங்களை பார்த்தது உண்டா? நீங்கள் பேசிக்க, நான் பேசுறதுக்கு கேளுங்க. இது வரைக்கும் இந்த அன்பியத்தில் இவங்க இந்த அன்பியத்தை சார்ந்தவர்கள் தான் என்று நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்தது உண்டா? பல பேருக்கு இருக்காது. ஸோ அதனால் நீங்கள் ஒருவரை தெரிந்து கொள்ள இந்த டைம் கொடுக்கப்படும். யாராவது பேசிப்பாங்க, நம்ம இருக்க சேர்ல உட்காந்துருப்போம், நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி இல்லாமல் நீங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்களோடு எல்லாரோடும் நீங்கள் உங்களுடைய பெயர், எந்த இடத்துல, எந்த வீதியில் இருக்கிறீங்க, எந்த பக்கத்தில் இருக்கிறீங்க, அந்த அன்பியத்தில் என்ன செய்கிறீங்க, என்ன தொழில் செய்கிறீங்க, என்ன தொழில் செய்கிறீங்க, எந்த அட்ரஸில் இருக்கிறீங்க, உங்கள் பேர், இதை மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணினா போதும். மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு சொல்லணும்னா நீங்கள் சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஓகே, யூ கேன் ஸ்டார்ட். நாங்கள் இந்த சவேலியர் அன்பேத்லேருந்து சோஃபியா பேசுகிறேன். எனக்கு வந்து 2 ஃபேமிலி இன்றைக்கி தான் புதுசாக தெரிஞ்சுக்கிட்டேன். அவங்க பேர் ஜார்ஜ் எங்களுக்கு சொல்லியிருக்காங்க, பட் ஆனால் இன்றைக்கி தான் வந்து அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து அவங்க வீடு எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட இன்றைக்கி தான் பழகணும். இன்னொருத்தவங்க நல்லா பழகுவேன், ஆனால் அவங்க பேர் தெரியாமல் ரொம்ப நாளாக பழகிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் அவங்க பேரை தெரிஞ்சுக்கிட்டு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. Alan Steven, Lucas, Vimala, Shakila, Charlene, Arpudraj, Ashok, Anbaka, Nancy, Evanston, Lamisha, Mary, Teresa, Macklin, Victoria, Daphne, Dismal Rani, Andrew, Nelson, John, Victoria, Mary, Fansika, Clara. Appa George, Mrs. George, Sophia, Nelson Sophia, Lydia,
டீனா, ரெக்ஸி, ஜான்சி ராணி, பின்சி, டயானா, அடைக்கலமேரி, சுகுணா, நெல்சன், ஜெரி, ஃப்ரீடா, கிளாஸ்டர், மைக்கேல் கிளாஸ்டர், ஐஸ்வர்யா, பெட்ரிசன், அப்புராஜ், அலி, ஜேம்ஸ் ஆண்டனி, ஜான்சி, விமலா அம்மா, பிரீத்தி, பையன் பேர் நடக்கலாம். ஓகே, எழில்ராஜ். வெரி குட், வெரி குட். இந்த ஒன்று கூடுதலை இந்த நாளிலே எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தமைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள், பாலவாக்கம் கடற்கரை புனித அந்தோனியா பங்கினுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள். அதிலும் நாங்கள் வாழ்கிற பகுதியை சார்ந்த மத்தேயு, மார்க்கு, அசிசியார், சபீரியார் பகுதி சார்ந்த குடும்பங்களாய் இருக்கிறோம். இந்த நாளில் ஒன்று கூடி நாங்கள் வந்திருக்கிறோம். ஒன்றாக சேர்ந்து ஒரு குடும்பமாக சேர்ந்து உணவை உட்கொள்ள இருக்கிறோம். இந்த உணவு எங்களுக்கு உறவின் உணவாய் அமைவதாக. இதை உண்கின்ற அனைவரையும் ஆசீர்வதியும். இந்த உணவை கொடுத்த நல்ல உள்ளங்களும் இந்த உணவை பரிமாறக்கூடிய தன்னார்வ தொண்டர்களையும் நீ நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டுகிறோம். எல்லாமுடைய இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியானவர் நாம் அனைவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். ஸோ என்ஜாய் பண்ணுங்கள், நல்லா சாப்பிடுங்க. God bless you.